இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 25வது நாள். நாம் இப்பொழுது இந்த தியானத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். இந்த தியானத்தை ஏற்கனவே சொன்னது போன்று பல பகுதிகளாக பிரித்துள்ளோம். ஏன் இப்படி பகுதியா பிரிக்கிறேன்னா, நமக்கு ஈஸியா புரியறதுக்காக, எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியில ஃபாதர் இந்த கருத்தை மையமா வச்சு பேசினாரு, இந்த பகுதியில ஃபாதர் இந்த கருத்தை மையமா வச்சு பேசினாரு. நமக்கு ஒரு புரிய ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. இது தூய ஆவியானோட துணையால் தான், தூண்டுதலால் தான் நான் இது செய்யறேன். வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு அவர் சொல்லித்தராரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். அன்பர்களே, இப்ப 4வது பகுதியில நம்ம எதை பற்றி தியானிக்கிறோம்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற இந்த ஓட்டத்தை எப்படி நம்ம வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும், அதுக்கு என்னென்ன தேவை என்பதை குறித்து தியானிக்கிறோம். இதுக்கு என்ன தேவைன்னா, இயேசுவுக்குள் இருந்த இந்த வாழ்வு நமக்கு தேவை. கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு. எனவே கிறிஸ்துவுக்குள் இருந்த இந்த வாழ்வு, அந்த வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. இது தூய ஆவியானவர் நமக்கு தருகிறார். அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதை வேற விதமா சொன்னா, கிறிஸ்துவோடைய உள்ளம் நமக்கு தேவை. கிறிஸ்துவோடைய உள்ளம் பவுலடிகளார் வித்தியாசமா சொல்லுவாரு. இது தூய ஆவியின் கனி என்று சொல்லுவார். அங்க தூய ஆவியின் கனியில 9 பண்புகள் உள்ளன. அதுல நம்ம 8 முடிச்சிட்டோம். இப்போ 9வதுக்கு வரோம். 9வது பண்பு என்னன்னா, தன்னடக்கம் அல்லது இச்சை அடக்கம் கூட சொல்லலாம். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்ல, நம்ம செய்யற தப்பு என்னன்னா, இந்த தன்னடக்கத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதாவது, ஃபாதர் எனக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, கோபத்தை கட்டுப்படுத்தணும், நான் நிறைய ஜெபிக்க எல்லாம் செய்யறேன், ஆனா கோபத்தை இப்படி, அதாவது எனக்கு இச்சை நிறைந்த பார்வை இருக்கிறது, அது கட்டுப்படுத்த முடியல, இல்ல குறிப்பிட்ட பாவம் எனக்கு வேட்டையாடிட்டே இருக்கு, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், அந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல அப்படின்னுக்கிறாங்க. சரி, ஆனா இதுக்கு முன்னாடி 8 பண்புகள் நம்ம பார்த்தோம்ல. இச்சை அடக்கம், தன்னடக்கம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த 8ஐயும் நம்ம ஓரங்கட்டி அதை ஒதுக்கிட்டு இதை மட்டும் பார்த்தோம்னா எப்படிங்க? நான் ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு இரும்பு சங்கிலியில கொக்கியா இருக்கும். அதுல ஒரு கொக்கை எடுத்துட்டா கூட அந்த சங்கிலின்னு சொல்ல முடியாதுங்க. அதோட கனெக்ஷன் விட்டு போயிடும், தொடர்பு விட்டு போயிடும். அதே மாதிரி இந்த தூய ஆவியின் கனி தொடங்குறது அன்புல தொடங்குது. அங்கிருந்து ஒவ்வொன்றையும் நம்ம முக்கியமா எடுத்துக்கணும், தியானிக்கணும். அது கடைசியில வர்றதுதான் இந்த தன்னடக்கம் அல்லது இச்சையடக்கம். நம்ம இதுதான் முதல்ல நினைச்சிருக்கோம். இது கிடையாது, இது கடைசி. அன்புல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்தோம்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய கோபம் அல்லது இச்சை நிறைந்த பார்வை எதுவா இருக்கட்டும் கட்டுப்படுத்த முடியுங்க. அன்புல தொடங்க, எப்பவுமே அன்புல தொடங்கணும். யாராவது எனக்கு கடவுளை முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய முடியல, என்னோட சகோதரிய முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய, அப்படி சொல்றாங்க. இல்ல, எடுத்து எனக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, எரிச்சலை கட்டுப்படுத்த முடியல, இந்த பாவத்தை கட்டுப்படுத்த முடியல, சோர்வை இப்படிதான் சொல்றோமே தவிர, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி அதுவும் எனக்கு வேணும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஏங்குறோமா? அப்போ இந்த தன்னடக்கத்துக்கு வரும்போது அந்த பார்த்த அந்த 8 பண்புகளும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தியானிக்கணும். ஆக இந்த தன்னடக்கத்தை பத்தி நாம் தியானிப்போம். இந்த தன்னடக்கம் அல்லது இச்சையடக்கம், இதுல கூட பாருங்க, இதுல கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட பாவத்தை தான் நம்ம கட்டுப்படுத்த பாக்குறோம், ஜெயிக்க பாக்குறோம். பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு இருக்கணுமே அப்படி நம்ம சிந்திப்பது கிடையாது. இப்போ கோபத்தை கட்டுப்படுத்தணும் நிறைய பேர் பாக்குறாங்க, இல்ல கண் இச்சையை கட்டுப்படுத்தணும் பாக்குறாங்க, இல்ல குறிப்பிட்ட ஏதாவது தீய பாவத்தை கட்டுப்படுத்தணும் பாக்குறாங்க, ரைட்டு. ஆனா உணவை கட்டுப்படுத்த பாக்குறோமா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. உணவை கட்டுப்படுத்தணும் பாக்குறோமா? அது உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய தீமை நம்முடைய வாழ்க்கையில உடல்ல கொண்டு வர தெரியுமா? உணவு கட்டுப்பாடு, அதனால எவ்வளவு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில அது கொண்டு வருது. அன்பானவர்களே, இந்த உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா விதத்திலயும் ஒரு கட்டுப்பாடு வேணும், வேற ஒண்ணு. அதான் சொல்றேன். இன்னைக்கு ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்றாங்க, அளவு இல்லாம சாப்பிட்றாங்க. உடலுக்கு தேவையா சாப்பிடுங்க, உடலுக்கு இது ஆரோக்கியத்தை கொண்டு வருமா சாப்பிடுங்க, இது உடல் நலத்துக்கு நல்லதா சாப்பிடுங்க, அதுவும் அளவோட சாப்பிடுங்க. அதுதான் கட்டுப்பாடு.
அதே மாதிரி கோபமா இருந்தாலும் சரி, அல்லது கண் இச்சையா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற பாவமா சரி, எதுவா இருந்தாலும் தூய ஆவியா நமக்கு துணையாக இருக்கிறார். சரி, இந்த பண்புக்கு முக்கியமான ஒரு வசனம் ஒன்று இருக்கு. அது நம்ம சொல்லிட்டு அதை நம்ம அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16 வசனங்கள். 1 யோவான், 1 ஜான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும். அங்க அந்த திருத்தூதரான யோவான் அழகா அப்படி சொல்றாரு, உலகத்தையும் உலக சார்ந்த அனைத்தையும் நீங்கள் அன்பு செய்தால் தந்தையின் அன்பு உங்கள் மேல் இராது. அதாவது உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவற்றை நீங்கள் அன்பு செய்தால், நேசித்தால், பிரியமானால் தந்தையின் அன்பு, கடவுளின் அன்பு உங்க மேல இருக்காதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை சார்ந்த, அந்த உலகம் என்னன்னு காட்டுறாரு, இந்த உலகத்தை சார்ந்த உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, அதாவது பெருமை, கடவுளிடமிருந்து தந்தையிடமிருந்து வருவதல்ல. அப்ப இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படியாவது வரும்போது கட்டுப்படுத்தி அதை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். ஓவர் கம். அப்ப எப்படி ஜெயிக்கிறது, எப்படி இதை கட்டுப்படுத்துறது, ஜெயிக்கிறது நம்ம பார்ப்போம். அதாவது பவுல் அடிகளார் ரோமேற்கு எழுதிய கடிதம் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல அங்க ஒரு க்ளூ தரார். நம்ம நிறைய மற்ற பருவத்தெல்லாம் பார்த்துட்டோம். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம மற்ற 4 பருவத்திலையும் அங்கங்க பார்த்தோம். அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா இது மட்டும் பார்த்தா இங்கதான் எல்லா சீக்கிரட்டும் இருக்கு, அப்படி கிடையாது. மற்ற 4 பருவங்களும் நம்ம நல்லா கேட்டோம்னா அதுலயே தூயாவே நமக்கு சொல்லித்தராரு. இங்க ஒரு விதம் நமக்கு சொல்லித்தராரு. அப்ப ரோமேயர் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல அங்க பவுல் அடிகளார் இப்படி சொல்றார், ஊனு இயல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போறீங்க. ஊனு இயல்புனா நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி, சொந்த எண்ணத்தின்படி, சொந்த ஆசையின்படி, ஊனு இயல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போறீங்க, நீங்க சாவீங்க அப்படின்னு அது சொல்லி முடிச்சுட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஆனால் தூய ஆவியின் துணையால் உங்கள் உடல் தீய இச்சைகளை, செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உங்கள் உடலின் தீய செயல்களை நீங்கள் சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்ப எப்படி இந்த உடலின் தீய செயல்களை சாகடிக்கணும்? எப்படி சாகடிக்கணும்? தூய ஆவியின் துணையால். இப்ப அடுத்த கேள்வி, எப்படி நாங்க தூய ஆவியை பெற்றிருக்கிறோம், இருந்தாலும் இந்த கோபத்தை விட முடியல, இந்த இச்சைகளை விட முடியல, கட்டுப்படுத்த முடியல, தூய ஆவி எங்க மேல இருக்காரு, நாங்க நம்புறோம், எங்க உள்ளத்துல இருக்க அப்புறம் ஏன் ஃபாதர் எங்களால விட முடியல? அன்பாந்தவர்களே, தூய ஆவியானவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன எடுத்துக்காட்டு தான், ஒரு ட்ரெயின் போனோம்னா இன்ஜின் தேவை, அதே நேரத்துல ட்ராக்கும் தேவை. ட்ராக் மட்டும் இருக்கு, இன்ஜின் இல்லைன்னா எப்படிங்க ட்ரெயின் போகும்? இல்ல இன்ஜின் இருக்கு, ட்ராக் இல்லைன்னா எப்படிங்க ட்ரெயின் போகும்? ரெண்டுமே தேவைப்படுது, ரெண்டுமே முக்கியம், ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். தூய ஆவியானவர் எப்படி செயல்படுறாரு? தூய ஆவியானவர் எப்போதுமே இந்த வார்த்தையின் போது கடவுளுடைய வார்த்தை, இந்த கடவுளுடைய வார்த்தையோடு சேர்ந்து அல்லது இணைந்துதான் செயல்படுறாரு. அவர் தனியா செயல்படுறது கிடையாது. அவருக்கு செயல்பட அவர் எடுத்துக்கிறது கடவுளுடைய வார்த்தை. நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம், தொடக்க நூல் புக் ஆஃப் ஜெனசிஸ் 1 அதிகாரம் 1 முதல் 3 வசனம் முடிய நம்ம பார்த்தோம். தொடக்க நூல் 1 அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனங்கள். அங்கு கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். மண்ணுலகம் வெறுமையாகவும், அதாவது உருவமற்றும் இருந்தது. தூய ஆவியானவர் இருள் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது கடவுளுடைய வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை வந்தது? ஒளி தோன்றுக அப்படின்னு கடவுள் சொன்னார். ஒளி தோன்றுக, ஒளி உண்டாகுக, let there be light. அந்த வார்த்தை வந்தோட தூய ஆவியா செயல்பட்டாரு, அங்க வெளிச்சம் உண்டானது. உடனே லைட், அந்த வார்த்தை. அப்போ இந்த தூய ஆவியின் துணையால் உங்கள் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், இந்த உடலின் தீய செயல்களை சாகடிக்க தூய ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அந்த வார்த்தையோட இணைந்து தான் செயல்படுறாரு. நிறைய பேர் இந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், நல்லா ஜெபிக்கிறாங்க, அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். நிறைய பேரோட வாழ்க்கையில ஜெபிக்கிறாங்க, நல்லதான், நம்ம ஜெபிக்கணும், அது வேற, ஜெபிக்கணும். ஆனா வார்த்தையோட தொடர்பே கிடையாது. கடவுளுடைய வார்த்தை வாசிப்பது கிடையாது, கடவுளுடைய வார்த்தை கேட்பது கிடையாது, கடவுளுடைய வார்த்தை தியானிப்பது கிடையாது, கடவுளுடைய வார்த்தை அறிக்கையிடுவது கிடையாது. கடவுளுடைய வார்த்தையோட எந்த ஒரு தொடர்பு இல்லாம இருக்காங்க. ஏதோ திருப்பலிக்கு போறோம், பூசைக்கு போறோம், பிரசங்கம் கேட்கிறோம், இது இல்லாம வேற எந்த விதம் தொடர்பு கிடையாது. அப்புறம் எப்படி இங்கே இந்த கோபத்தையும் மற்ற இச்சைகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும், விட முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா தூய ஆவியானவர் செயல்பட இந்த வார்த்தை தேவைப்படுகிறது. இயேசு நமது இயேசுவோட வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்ந்த வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வுன்னு சொன்னோம். இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. சாத்தானால் 3 முறை சோதிக்கப்பட்டார், ரைட்டு. அவர் எப்படி அந்த சாத்தானுடைய சோதனை ஜெயித்தாரு? அவரை டெக்னிக் பண்ணாரா? ஒண்ணும் இல்லை. அவர் என்ன, கடவுளுடைய அந்த பைபிள், அந்த இறை வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். கடவுளுடைய வார்த்தை தூய ஆவியின் வாள் என்று நம்ம பார்த்தோம். இந்த வாளால் நாம் போரிட வேண்டும். தூய ஆவியின் வாள் எங்க பார்க்கிறோம்? எபேசியர் 6வது அதிகாரம், the letter to the Ephesians, எபேசியர் 6வது அதிகாரம் 11 - 18 முடிய வாசிச்சீங்கன்னா அந்த கடவுள் அருளும் படைக்கலங்களை பற்றி பார்க்கிறோம். அதுல ஒண்ணு தூய ஆவியின் வாள். தூய ஆவியின் வாள் எது? கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தணுங்க. இயேசு அப்படிதான் சாத்தான் அவர் வாழ்ந்த வாழ்வு ஒரு முன்மாதிரியான வாழ்வு. 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அதுல சோதனை எப்படி ஜெயித்தாரு? அவர் வாளை பயன்படுத்தினார். தூய ஆவின் வாளாகிய கடவுளுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தினார், ஜெயிச்சார். அந்த உலகத்தை சார்ந்த உடல் ஆசை அங்க வருகிறது, உலகத்தை சார்ந்த இச்சை நிறைந்த பார்வை அங்கு வருகிறது, அந்த 3 சோதனை வருகிறது. உலகத்தை சார்ந்த அந்த செல்வ செருக்கும் அங்க வருகிறது. உடல் ஆசை, கல்ல அப்பமும் மாத்தி நீ சாப்பிடு. சாத்தான் சொன்னார்ல, நீ கடவுளின் மகனானா இந்த கல்ல அப்பம் மாத்தி சாப்பிடுப்பா, உன்னை உடல் ஆசை தீர்த்து கொள்ளுப்பா. நீ ஏங்குறல, பசிக்குதுல, உடல் ஏதோ ஏங்குதுல, உடல் ஆசை தீர்த்துக்கோ, புதுமை செய்யு, சாப்பிடு. கடவுளுடைய வார்த்தை அவர் எடுத்துட்டு அந்த வாளை பயன்படுத்தினார். அடுத்தது செல்வ செருக்கு, ஆலயத்தின் உச்சியிலிருந்து கீழே குதி, எல்லாம் உன்னை பாராட்டுவாங்க. ஆஹா, இவர்தாயா மெஸ்ஸியா, இவரை மாதிரி யாரும் இல்லப்பா, உன் பேரும் புகழும் எல்லாம் கிடைக்கும். சோதனை எப்படி ஜெயிச்சாரு? கடவுளுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இச்சை நிறைந்த பார்வை, அது சாத்தான் ஒரு மலைக்கு மேல இயேசுவை கூட்டிட்டு போய் இந்த உலக அரசு அனைத்தையும் காட்டினார், இந்த உலக அரசோடைய மகிமை அனைத்தையும் காட்டினார். எல்லாம் காட்டி இதெல்லாம் உனக்கு தர, பாருப்பா, இச்சை நிறைந்த பார்வை, நல்லா பாரு, ஆசை வருதா, பல்ல பாரு. எப்படி சோதனை ஜெயிச்சாரு? கடவுளுடைய வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தை அவர் கொடுத்தது யாரு? உள்ளத்துல ஞாபகப்படுத்தின யாரு? தூய ஆவியானவர். தூய ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார், பாலைவனத்தில் நடத்தப்பட்டார், சோதிப்பதற்காக தூய ஆவியானவர் நடத்தப்பட்டார். அப்ப கடவுளுடைய வார்த்தை, அந்த இறை வார்த்தை அவருக்குள்ள இருந்ததுனால தூய ஆவியானவர் அதை எடுத்து கொடுக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, எப்படி குறிப்பா வாலிபர்கள் ஒரு எடுத்துக்காட்டு, வாலிபர்கள் எப்படி நாங்க தூய்மையான வாழ்க்கை வாழ முடியும்? இதுதான், வேற ஒண்ணு இல்ல. திருப்பாடல் 119 119, Psalms 119, திருப்பாடல் 119. அதுல பாருங்க, ஒரு கேள்வி பதில் இருக்கு. வசனங்கள் 9 - 11 முடிய வாசித்து பாருங்க. வசனங்கள் 9 முதல் 11 முடிய அங்க ஒரு கேள்வி பதில். கேள்வி என்னது? வாலிபர்கள் அல்லது இளைஞர்கள் எவ்வாறு தூய்மையான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அங்க வருகிறது. அதற்கு பதில் 10 11, ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க. பதில், ஆண்டவரே, கடவுளே, உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க உம்முடைய வார்த்தையை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இருத்தினோம். அப்ப பாவம் செய்யாமல் நம்ம என்ன செய்யணும்?
உள்ளத்துல வார்த்தை இருத்த வேண்டும், அது அங்க தங்க வேண்டும். வாசித்தால் மட்டும் போதாது, கேட்டால் மட்டும் போதாது, உள்ளத்தில் இருத்தணும். அப்படின்னா உள்ளத்தில் இருத்தி தியானிக்கணும். ஏன் கடவுள் சொல்றாரு, என்ன சொன்னாரு, எனக்கு இந்த வார்த்தை வழியா கடவுள் என்ன பேசினாரு, அது ஒரு பொக்கிஷமா உள்ள பாதுகாக்கணும். இறை வார்த்தை ஒரு பொக்கிஷமா ட்ரெஷரா உள்ள பாதுகாக்கணும். அப்போ சோதனை வரும்பொழுது நம்ம அந்த சோதனையை ஜெயிக்க முடியும், கட்டுப்பாட்டுடன் வாழ முடியும். எப்பவுமே இந்த வார்த்தை இருக்கணுங்க. லேவியர் ஆகமம், அதாவது புக் ஆஃப் லெவிட்டிகஸ், லேவியர் ஆகமம் 6வது அதிகாரம் 12, 13 வசனங்கள். லேவியர் ஆகமம் 6வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். அங்கு கடவுள் அந்த குருக்கள், ஆலயத்தில் பணி செய்த குருக்களை பார்த்து ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒண்ணு எச்சரிக்கை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எதுலன்னா, இந்த ஆலயத்தில் உள்ள இந்த பலிபீடத்தின் மீது நெருப்பு எந்நேரமும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். கண்டினியூஸ் பர்னிங். இந்த பலிபீடத்தின் மீது நெருப்பு, பழைய ஏற்பாடு, இப்ப இல்ல, பழைய ஏற்பாட்டுல பலிபீடத்தின் மீது நெருப்பு, அதாவது பலி செலுத்த இந்த நெருப்பு எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ரொம்ப தேவை. எப்போ அந்த பலி பொருள் கொண்டு வராங்களோ போட்டு எரிச்சு அங்க பலி செலுத்தணும். அத கடவுளுடைய வார்த்தை எப்பவுமே நம்முடைய உள்ளத்துல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கணும். எப்போ சோதனை வருதோ அப்போ அந்த சோதனையை அங்க அடைக்கலாம், அங்க ஜெயிச்சிடலாம். அந்த நெருப்புல விழணும், அந்த நெருப்புல விழணும், அந்த வார்த்தையில விழணும், அந்த வாளை எடுக்கணும். இரவும் பகலுங்க அது தியானிக்கணும். திருப்பாடல் 1 வசனம் 2, திருப்பாடல் 1 வசனம் 2, சாம்ஸ் வசனம் 2. அவர் இறை வார்த்தையில் மகிழ்ந்திருப்பார், இரவும் பகலும் அதை குறித்து தியானிப்பார் அல்லது சிந்திப்பார். இரவும் பகலும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம கொஞ்சம் வாசிச்சா போதும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் வாசிச்ச போதும். ஆனா இரவும் பகலும் அதை குறித்து தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை எப்பவுமே நம்முடைய உடல்ல, உள்ளத்துல, மனதுல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்ப சோதனை வரும் தெரியாது. இரவும் பகலும் இந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுடைய வாழ்க்கையில பாருங்க, எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தை எப்பவுமே இருந்துச்சு, 24 hours. இப்படி இருக்கும்போது தூய ஆவியான அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு சோதனை அதிகமாக வரும்பொழுது உடனே அந்த வார்த்தையை பயன்படுத்துவார், நமக்கு உதவி செய்வார். அந்த வாளை எடுக்க நமக்கு உதவி செய்வார். வார்த்தை இல்லைன்னா எப்படிங்க அவர் முடியாது. இன்ஜின் இருக்கணும், ட்ரெயின் ஓடணும், ட்ராக் வேணும், இன்ஜின் வேணும். ஒண்ணு மட்டும் இருந்தா முடியாதுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, பவுல் அடிகளோட வாழ்க்கையை பாருங்க. அவர் சொன்ன அந்த அனுபவம் அருமையா இருக்கும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 - 27 முடிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 - 27 முடிய வசனங்கள். அதை கடைசி எப்படி முடிக்கிறாருன்னா, மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் நானே தகுதியற்றவனாய் ஆகாதிருக்க நான் என்னுடைய உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். நான் மற்றவங்களுக்கெல்லாம் போதிக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை போதிக்கிறேன். ஆனா ஒருவேளை நானே தகுதியற்றவனாய் போக ஒரு வாய்ப்புண்டு. எனவே நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். கட்டுப்பாடு. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, அந்த 24 - 27 முறை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்துல அவர் ஓட்டப்பந்தயத்தை ஒப்பிட்டு அவர் காட்டுகிறாரு. அந்த ஓட்டப்பந்தயத்தை அன்றைக்கு பவுல் அடிகளுடைய காலத்துல ஒலிம்பிக்ஸோ ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு செடியை ஒரு கிரீடை செஞ்சு, ரவுண்டா செஞ்சு கிரீடை மாதிரி போடுவாங்க. ஒலிம்பிக்லயும் மற்ற ஒரு செடி தான் அது கிரீடை மாதிரி, ஜெயிச்சவங்களுக்கு கிரீடை மாதிரி தலையில அணைவாங்க, சூடுவாங்க. அது எத்தனை நாள் தங்குங்க? ஒரு நாள் கூட தங்காதுங்க, அது வாடி போயிடும். அப்ப பவுல் சொல்றாரு, இந்த வாடி போகிற இந்த செடிக்கே இப்படி அவங்க இச்சைகள், ஆசைகள்லாம் கட்டுப்படுத்த அவங்க பயிற்சி பண்றாங்களே, நமக்கு அழியாத ஒரு கிரீடம் கிடைக்க போகுது. அப்ப நம்ம உடலை நம்ம எவ்வளவு கட்டுப்படுத்த வேண்டும்? அழியாத ஒரு கிரீடம்.
அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்கள எவ்வளவு கட்டுப்பாடு, காலையில விடைக்காலையில எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது எழுந்திரிச்சு ஓடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. உணவுல கட்டுப்பாடு, உடல் பயிற்சி பண்றாங்க. எதுக்காக? இந்த வாடி போற இந்த செடிக்காக, இந்த கிரீடத்திற்காக இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க. பேரும் புகழும், அதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா நமக்கு அழியாத ஒரு கிரீடம், முடிவில்லாத ஒரு கிரீடம் கடவுள் நமக்கு கொடுக்க போறாரு. அந்த வாழ்வு, அதற்கு நம்ம எவ்வளவு கட்டுப்பாட்டோட வாழ வேண்டும். இதை உணர்ந்து, இதை தெரிந்து, அது எவ்வளவு முக்கியமானது அறிந்து ஒரு கட்டுப்பாட்டு வாழ நமக்கு அது உதவி செய்கிறது. இறைய வார்த்தை உதவி செய்கிறது. அந்த வசனங்களே நமக்கு உதவி செய்கிறது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 27 முடிய வசனங்களை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டாலே போதுங்க. அது கடவுளுடைய வார்த்தைங்க. தூய ஆவியின் துணையால் தான் பவுலடிகளா அங்க எழுதியிருக்காரு. அதே நம்ம தியானிச்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அதே நமக்கு ஒரு பலமா இருக்கும். நம்முடைய தீய செயல்களை கட்டுப்படுத்த முடியும், உடல் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்பட முடியும், உணவை கட்டுப்படுத்த முடியும். எல்லா வகையிலும் ஒரு கட்டுப்பாடு தேவை. உணவா இருக்கட்டும், உடல் ஆசை எதுவா இருக்கட்டும். உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ பெருமை. இன்னைக்கு மத்ததெல்லாம் பாக்குறாங்க, ரைட்டு கட்டுப்பாடு. ஆனா பெருமை விட முடியல. நான் மட்டும் செய்யலைன்னா, நான் மட்டும் போகலன்னா, நான் செஞ்சனாலதான், நான் சொன்னனாலதான் நடந்துச்சு, நடக்கல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் என்ன யாருக்கு என்ன உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா? பெருமை. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இந்த பெருமை? இதனால எவ்வளவு அழிவை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு பாதிப்பு நம்முடைய வாழ்க்கை சந்திக்க வேண்டியது இருக்கு. தந்தையோட அன்பு நம்ம மேல வராது, அதை அனுபவிக்க முடியும். தந்தையோட அன்பு நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆக ஜெபிப்போம். இந்த உலகத்தை சார்ந்த உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, இதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும். ஏதோ ஒவ்வொரு நாளும் கட்டுப்படுத்த இல்லை. இதுல இருந்து ஒரு தொடக்கத்துல ஓகே கட்டுப்படுத்துவோம். ஆனா இதுல இருந்து ஒரு விடுதலை, டெலிவரன்ஸ் நமக்கு தேவை. அது தூய ஆவியான கொண்டு வருகிறார். இந்த இறை வார்த்தை அதுக்கு உதவியாக இருக்கிறது. இறை வார்த்தை தியானிக்க தியானிக்க, அறிக்கையிட தியானிக்க அறிக்கையிட, தியானிக்க அறிக்கையிட, வாசிக்க, இறை வார்த்தை அடிக்கடி கேட்க கேட்க கேட்க, இறை வார்த்தை அந்த வல்லமை வரும் பாருங்க. அதுல இருந்து ஒரு விடுதலை, அந்த கட்டெல்லாம் உடைஞ்சிடும். இந்த கடைசி பண்பு, அந்த தூயாவின் கனில கடைசி பண்பு தன்னடக்கம், அதாவது இச்சை அடக்கம். எங்க தொடங்கணும்? அன்புல தொடங்கணும். அன்புல தொடங்கணும். இந்த கேட்ட இந்த 9 பண்புகளையும் நம்ம தியானிச்சோம்னா, மறுபடியும் போட்டு கேட்டோம்னா, உண்மையிலே இது உள்ளத்துல நம்ம இருத்துட்டோம்னா, ஆண்டவரே இப்படி நாமும் சொல்லாங்க, ஆண்டவரே உமைக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க உம்முடைய வார்த்தையை நாங்கள் உள்ளத்துல இருத்தினோம், நாமும் சொல்ல முடியுங்க. அது நம்முடைய அனுபவமா சொல்ல முடியுங்க. இது நம்முடைய சாட்சியாக சொல்ல முடியுங்க. எப்படிங்க நீங்க ஜெயிச்சீங்க? கடவுளுடைய வார்த்தை நான் உள்ளத்துல வச்சாங்க, அதை தியானிச்சாங்க, அது ஒரு பெரிய பொக்கிஷமா நான் வச்சாங்க. அவ்வளவுதான். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவரை ஜெபிப்போம். இந்த இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த பண்பு, தன்னடக்கம், இச்சை அடக்கம் அவர் இருந்துச்சு. அது எங்க விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டு அவர் போனாரு, நல்லா சாப்பிட்டார், ரைட்டு. ஆனா ரகசியத்துல 40 நாள் உபவாசம் இருந்தாரு. அது யாருக்கும் தெரியல. எல்லாம் அவன் சாப்பிடறதான் பாக்குறாங்க. பெருந்தீனி சாப்பாடு நல்லா சாப்பிடறாரு, ஓகே, விருந்து கூப்பிட போய் சாப்பிடறாரு. ஆனா யாருக்கும் தெரியாம 40 நாள் உபவாசம். தன் உடலை கட்டுப்படுத்தினார், உணவை கட்டுப்படுத்தினார். ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவிட்ட நம்ம கற்றுக்கொள்வோம். தூய ஆவியானவர் அந்த வாழ்வை நமக்குள்ள கொண்டு வரார். 40 நாள் உபவாசம் இருக்கணும்னு இல்லை, அந்த உணவுல ஒரு கட்டுப்பாடு, உடல் இச்சைகளை கட்டுப்பாடு, கண் இச்சைகளை கட்டுப்பாடு, நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்த ஜெயிக்க தூய ஆவியானவர் இந்த தியானத்தின் வழியாக, இந்த தியானத்தின் வழியாக மட்டுமல்ல, இன்ற செய்தி வழியாக உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய காத்திருக்க. ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, எங்களுக்கு இந்த பண்பை தாங்க. இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த வாழ்வை எங்களுக்குள்ள இன்றைக்கே இப்போது எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு தேவைப்படுது. இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. கஷ்டம்னு சொல்ல, எங்களால வாழ முடியவே முடியாது. உங்களுடைய உதவி இல்லாம எங்களால முடியாது. ஆக ஏக்கத்தோடு நாங்க கேட்கிறோம், ஆவியானவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுங்க. அந்த அருளை எங்களுக்கு தாங்க, அந்த வாழ்வை எங்களுக்கு தாங்க. கிறிஸ்துவோடைய உள்ளத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாங்க ஆவியானவர் என்று ஜெபிச்சோம்னா, நிச்சயமா உறுதியா இன்றைக்கு இப்பொழுது அவர் செயல்பட ஆரம்பிப்பார். எப்படி சொல்றீங்க கேக்குறீங்களா? ஏன்னா இதுவே தகுந்த காலம்.